ஒத்துக்கொள்ள வேண்டியது. ஒரு ஆசிரியருக்கு வந்து அழுதாங்க, பிள்ளை ஒன்றுமே படிக்க மாட்டேங்குது. நான் எல்லா பிள்ளைகளுக்கும் 100 மார்க் வாங்கி கொடுக்குறேன், என் பிள்ளை படிக்க மாட்டேன். நான் அந்த பிள்ளை கூப்பிட்டு என்ன விசாரிச்சு பார்த்தா, ராத்திரி வந்து ஒரு 11 மணி நேரம் செல்போன்ல தூங்குற மாதிரி தூங்கிட்டு உள்ள வந்து பாய் பேசிட்டு இது எப்படி பார்த்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சேன். பிறகு பார்த்தா அந்த பிள்ளை பாஸ் பண்ணி நல்ல மார்க் வந்து உடனே அந்த ஆசிரியர் கூப்பிட்டேன். நல்லா தெரியும் டீச்சர் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா உங்க பிள்ளை தோத்து போச்சுன்னா தலையே காட்டாங்க. கணவன் மனைவி 100 மார்க் வாங்கி கொடுக்கக்கூடியவங்க, பிள்ளைக்கு கிடைக்குது 5 மார்க் 6 மார்க் 10 மார்க் தோத்துருவாங்கன்னு பயந்துட்டாங்க. பிறகு 3 மாசத்துல கதையை மாறி போச்சு. 85 மார்க். நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன், நீங்க இந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுங்க. நானும் பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் மத்தியில ஊக்க உரையாற்றிட்டு இருக்கேன், பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன். நிறைய கூப்பிடுறாங்க, கேரியர் டீட்டெயில்ஸ் கூப்பிடுறாங்க. +2 10th எக்ஸாம் போகும்போது சைலண்ட் நிர்வாகம் வந்து பேசுங்க, பிள்ளைகளுக்கு கொஞ்சம் உற்சாகம் சொல்றாங்க. இந்த டெக்னிக்கை சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டேன். சார் தப்பா நினைக்கிறேன் சார், எக்ஸாமுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி என் பிள்ளைய கூப்பிட்டோம். கணவன் மனைவி பிள்ளை ரசனாங்களாம். நீங்க நில்லுமா அப்படின்னு சொன்னோம். அப்படியே நின்னுங்க சீக்கிரம் நின்றுனோம். அவ அப்படியே நின்னா, நானும் என் மனைவியும் சாஸ்தா அவள் காலில் அப்படியே விழுந்தேன் சார். எங்களெல்லாம் சாகிச்சுதாரம்மா, சமுதாயத்தில் எங்களுக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கு. இந்திய நாட்டுடைய பண்பாடு வேற வழி இருந்தா காலை விழுந்த வேண்டியதான். நடந்து ஒண்ணு எனக்கு விஷத்தை வச்சு கொல்லு, இல்லடி ஒழுங்கா படி அப்படின்னு சொன்னோம். அவ கொஞ்சம் நல்லா யோசிச்சா. அவளும் கண்ணில இருந்து கண்ணீர் வந்தது. என் மகன் திரும்பிட்டார். அன்னையிலே நல்லா படிச்சேன் சார். அதனால நான் மாறிட்டேன். சில விஷயங்கள் ஒன்றும் பண்ண முடியும், கால் எழுந்து தான் ஆகும். இந்திய நாட்டு இன்னொரு சொல்லிக் கொடுத்த வழிமுறை அதுதான் ஸ்டாயிக் பிலாசபி. ரொம்ப கவலைப்பட்டோ அவசரப்பட்டோ கோவப்பட முடியுமா? 16 வயசு பொண்ணு வீட்டில் நடிச்சு திறக்க முடியுமா? யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அவன் ஜாதகம் பார்க்க முடியுமா? பார்த்துட்டு தான் இருப்பா, நம்ம காலை விழுத்துற வேண்டியதான். இப்படி இதை சால்வ் பண்ணணும், அதை பார்க்கணுமே தவிர பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சொந்தக்காரங்க தான் போய் பொண்ணு படிக்க மாட்டேங்கிறீங்க நான் என்ன பண்ணுறேன் நான் சந்தோஷப்படுவோம். உங்க கஷ்டத்தை எல்லாம் போய் யார்கிட்ட சொன்னா அவங்க ரொம்ப உங்களுக்கு படுத்தப்படும் நினைக்கிறியா? 80% மக்கள் உங்களை பத்தி கவலையே இல்லைங்க. நான் போலீஸ் அதிகாரி 36 வருஷம் கத்துக்கிட்டதை 3 நிமிஷம் சொல்லி கொடுத்துறேன். உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை கேட்டு தெரிந்து கொண்டு வருத்தப்படுவதற்கோ உதவி பண்ணுவதற்கோ 80% மக்களுக்கு கவலையே கிடையாது. அப்ப மீதி 20 பேர் சார், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ வரைஞ்சே போயிடுச்சு. என்ன பேசுகிறது? எவ்வளவு நாளைக்கு முன்னாடி பொண்ணு நல்லா வளர்த்துட்டு இருக்கா, நல்லா பேசுறா, நல்ல தரவசாலி சொன்ன. இப்பதான் 4 மார்க் 5 மார்க் வாங்க நல்லா அவங்களுக்கு எல்லாம் போலாம். இதாங்க நமது ஆசிரியர்கள் முன்னாடி காலத்திலே சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் சுதந்திரமா இருக்கிறோம், படிக்கிறோம், எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ஓட்டு, ஆணும் பெண்ணும் சமம், எல்லாரும் யாருக்காருக்கும் சமம், எல்லாருக்கும் சமம் வாய்ப்பு வந்திருக்க. சும்மா வந்து நினைச்சுங்களா? அதுவும் சில ஆசிரியர்களுடைய வேலைதான். ஜீன் ஜாக்கோஸ் ரூசோ, பெர்ட்ராண்ட் ரசல், வால்டர், தாமஸ் பெய்னி, ஜேம்ஸ் லாக்கின், இப்படிப்பட்ட மனிதர்கள் மன்னராட்சியே வேண்டாம், மன்னரே வேலைக்காரன் தான் எனக்கு, மனிதர்கள் சமம், ஆணும் பெண்ணும் சமம், எல்லாருக்கும் சம உரிமை, எல்லாருக்குமே லிபர்ட்டி உரிமைகள், எல்லாருக்குமே விடுதலை. We the people of India having solemnly resolved to constitute India a sovereign socialist secular democratic republic. இங்கே அரசியல் சட்டம் அதுல என்ன வந்து எல்லாருக்கும் சமம். நீ மகிழ்ச்சியா பிள்ளை படிக்கிறாங்க, மெடிக்கலா இன்ஜினியரிங் எல்லாம் கேர்ள்ஸ் தான் இருக்கும். ஐஏஎஸ் ஐபிஆர் நிறைய பெண்கள் தான் பாஸ் பண்றாங்க. இது என்னதுன்னா காரணம் சிந்தனையாளர்கள் இந்த மாதிரி ஆசிரியருடைய சிந்தனையாகும் பேச்சாளர் தான் இன்றைக்கு உலகம் திசையில் கொண்டு மக்கள் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். இந்த குலத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த பாரம்பரியம் பெரிய பாரம்பரியம். இது நான் ஏன் சொல்லுறேன் என்றால், இப்போ புதிய எஜுகேஷன் பாலிசி வந்திருக்கு. அது ஆசிரியர்களுக்கு நிறைய வேலை கொடுத்துருக்காங்க, நிறைய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம இளைஞர்களுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங், சிந்திக்கும் திறனை வளர்த்த வேண்டும். வளர்க்க முடியுமா? காலையில சாயங்காலம் வரைக்கும் அந்த அம்மா அப்பாவும் சின்னவா கிடக்குறான். விண்வெளிக்கு மனிதன் போயிட்டு அந்த மனிதனை பத்திரமா கொண்டு இறக்கி விடுறாங்க. யாரு? அமெரிக்காவில் உள்ள எலன் மாஸ்க். உலகத்துல எல்லா ஊர்லயும் பேப்பர்லயும் டெலிவிஷன்லயும் அதுதான் பயங்கரமான டிக்கெட்டா போயிட்டு இருக்கு. இப்படிங்க இங்க இருந்து உங்களை அழைத்து கொண்டு போய் 450 கிலோமீட்டர் அந்த பக்கம் விண்வெளியை சுத்தி 90 நிமிஷத்துக்கு ஒரு முறை சுத்தி கொண்டு வருது. இதே விண்கலத்துல வந்து மனிதர்களை சம்பளம் வாங்கிட்டு இறக்கி விடுறான். உலகம் பூரா பேப்பர்ல செய்தி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேப்பர் திறந்து பார்த்தா ஒரு நடிகைக்கு படம் போட்டேன்.
போட்டுட்டு இந்த நடிகை நடிக்கும் படத்தில் வில்லன் விலகிவிட்டார்